எஃப்ஜே வந்து சரியான ஒரு ரவுடி தம்பி ஒருத்தன் இருப்பான்ல, அவனை அடக்கவே முடியாது, சரியான தொல்லை. நிறைய நேரம் ஐயோ ஏதாவது பேச வந்தால் திருப்பி நம்மளே கத்துவான், இதுக்குடா இவன்ட்டு போய் அந்த மாதிரி ஒரு ரவுடி பையன். பார்வை பற்றி சொல்லுங்கள். பாரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி வேணா விளையாண்டுருவேன் மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்கல்ல. எனக்கு உண்மையிலேயே வெளியில் இப்போ நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, எப்படி இருந்தாலும் அவங்களோட இருக்கணும், ஆனால் வெளியில் வந்து கூட நான் ஐயோ நான் ஒதுங்கியே இருந்துடணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக பாரு இருந்திருக்காங்க. எனக்கு கெமி பற்றி சொன்னாங்க. கெமியும் வந்து வெளியில் ஒரு மாதிரி என்னை பற்றி கொஞ்சம் இன்னும் அதுவும் பார்க்கல, காதில் கேட்டது தான், அதை வச்சு நான் சொல்கிறேன். இது இவங்க விஷ பாட்டில், இவங்க நடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போன நாள்லேருந்து நான் ஃப்ரெண்டாக இருந்தது கெமியோட தான். ஒரே பெட்டில் தான் படுத்திருக்கோம். நைட்லாம் கட்டி பிடிச்சி லவ்யூ சொல்லிட்டு தான் தூங்க போவாங்க. ஆனால் வெளியில் வந்து அவங்க என்னை பற்றி இப்படிலாம் இந்த வாரத்தெலாம் சொல்லியிருக்காங்களா சீரியஸில் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதே பிக் பாஸ் வீட்டில் மறக்கக்கூடிய விஷயம் இது, இந்த விஷயத்த மறந்துடணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்குங்களா? ஒரு மாதிரி ஒரு சில நேரம் ரொம்ப மோசமாக நம்மளை அசிங்கமாக ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அது யாராக இருந்தாலும். அது சாண்ட்ரா ஒரு சில நேரம் பேசியிருப்பாங்க அன்றைக்கி, அந்த குழந்தைங்க வச்சு பேசினது. அப்புறம் திவாகர் சார் சொன்ன ஒரு சில விஷயங்கள், பார்வதி பேசுகிற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக மறக்கணும். நான் மறந்து புரியுதுங்களா நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இதெல்லாம் நான் யோசிக்கிறேன், எனக்கு அதுக்குள்ளே வந்து வெளியில் வந்துடுவேன், அந்த மாதிரி விஷயங்கள் தான். வணக்கம் கனி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ வெளியே வந்தோடனே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து திடீர்னு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளோ அன்பு, இவ்வளோ லவ் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் எது? நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம், நான் காஃபி குடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த ஹோல்டே எனக்கு பண்ணல. பட் மறுநாள் காலையில் எழுந்துச்சு, நான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கலை, வெளியில் ஃபுல்லாக. ஸோ திரு எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி திரு கூட சேர்ந்து என் பால்கனியில் அவங்களோட காஃபி குடிச்சது நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம். ஸோ உங்களோட ஓவரால் பிக் பாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நோ ரெக்ரெட்ஸ். நான் அங்கே உள்ளுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தது தான், வெளியில் வரும்போது சொன்னது தான். ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரசித்து வாழ்ந்திருக்கேன். அவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. சபரி அண்ட் எஃப்ஜே பற்றி சொல்லுங்கள். ரெண்டும் குட்டி தம்பிங்க. சபரி குட்டி பையன், ஆனால் எஃப்ஜேக்கு வயசு அதிகம்னாலும் சபரியை விட குட்டி பையன். அந்த விளையாட்டு ஒன்று பண்ணிட்டானா வந்துட்டு கனி இது நான் பண்ணிட்டேன், நான் எப்படி நடக்கிறேன் பாரு, நான் ஹீரோ மாதிரி. அது அவன் சபரி வந்து ரொம்ப குட்டி பையனை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அவனை வந்து கொஞ்சிட்டே இருக்கணும், இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும், நீ அழகுடா, நீ சூப்பர்டா, நீ அதுடா, நீ சமையல் பண்ணிட்டடா அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி. எஃப்ஜே வந்து சரியான ஒரு ரவுடி தம்பி ஒருத்தன் இருப்பான்ல, அவனை அடக்கவே முடியாது, சரியான தொல்லை. நிறைய நேரம் ஐயோ ஏதாவது பேச வந்தால் திருப்பி நம்மளே கத்துவான், இதுக்குடா இவன்ட்டு போய் அந்த மாதிரி ஒரு ரவுடி பையன். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இவன் ரொம்ப பொறுமை, ரொம்ப கியூட்டு, அவன் ரொம்ப ரவுடி, அந்த மாதிரி. ஸோ வெளியே வந்தோடனே எஃப்ஜே கிட்ட பேசுனீங்களா? பேசினேன், எஃப்ஜே கிட்ட பேசினேன். எஃப்ஜேயோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்தாங்க, அவங்ககிட்டயும் பேசினேன். அவன் தான் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தான், மாமா மாமா மாமான்னு திருவுக்கு மெசேஜாக அனுப்பிச்சிட்டே இருந்தான். எனக்கு இதுலேருந்து வெளியில் வர எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஏன்னா நான் சரியா இல்லை. பட் ஒன்ஸ் நான் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எஃப்ஜேக்கு தான் பேசினேன். ஸோ யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு விக்கல்ஸ் இல்லைன்னா அரோரா டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்தெந்த டாஸ்க்லாம் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச டாஸ்க் வந்துட்டு ராஜமாதா டாஸ்க் பிடிக்கும். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாஸ்க், டீச்சர்ஸ் டாஸ்க், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜுவல்லரி டாஸ்க் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச டாஸ்க். ஸோ பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இப்போது நம்ம ஒருத்தவங்கள ஒரு லேபிள் பண்ணி இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஒதுங்கிடுவோம்ல. அந்த மாதிரி இல்லை. பிக் பாஸில் தான் ஒருத்தவங்களோட பழக அவங்கள பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்குவோம். இதுதான் இவங்க, இதெல்லாம் இவங்களோட நெகட்டிவ்ஸ், இதெல்லாம் இவங்களோட பாசிட்டிவ்ஸ்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் நம்ம அவங்களோட பழகுவோம். அதுக்கப்புறமும் நம்ம அவங்களோட பேசிக்கிட்டே இருப்போம். அது ஒரு நல்ல விஷயம். வெளியிலையும் கூட அதை பண்ணணும்னு நினைப்போம். நான்லாம் ரொம்ப ஐயோ இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்னா அந்த பக்கமே போக மாட்டேன். ஆனால் அப்படி இல்லைல்ல, அவங்களுக்காக ஏற்றுக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருந்தது எனக்கு. நான் அதை அங்கே கற்றுக்கிட்டது. பார்வை பற்றி சொல்லுங்கள்.
பாரு எனக்கு நான் சொல்லுவேன்லங்க, நான் எல்லாருமே நல்லவங்க கரெக்டாக இருப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் எனக்கு பாரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க கேம் விளையாடுறாங்க, ஆனால் கேமுக்காக வந்து எப்படி வேணா விளையாண்டுருவேன் மாதிரி ஒரு கேரக்டராக இருக்காங்கல்ல. எனக்கு உண்மையிலேயே வெளியில் இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி இருந்தாலும் அவங்களோட இருக்கணும், ஆனால் வெளியில் வந்து கூட நான் ஐயோ நான் ஒதுங்கியே இருந்துடணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக பாரு இருந்திருக்காங்க. பிக் பாஸ்ல எதை இப்போ மிஸ் பண்றீங்க? பிக் பாஸ் வாய்ஸ், அவர்கிட்ட பேசுறது, அவர் பிக் பாஸை கண்டிப்பா மிஸ் பண்றேன். ஸோ உங்களோட டாப் 5 கண்டஸ்டன்ஸோட ப்ரெடிக்ஷன் யாராக இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஓகே, அரோரா, விக்கல்ஸ், வினோத் சார். இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு திவ்யா அண்ட் சபரி சொல்லலாம். யாராவது விட்டனா முக்கியமான ஆட்கள் தெரியலங்க. ஸோ அந்த வீக் நீங்க வீக் ஆகலைன்னா வேற யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? சாண்ட்ரா ஆயிருப்பாங்க. நான் சாண்ட்ரா தான் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ உள்ள இருக்கும்போது ஒருத்தர் நம்பியிருப்பீங்க. ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இவங்களே நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருப்பாங்களே, அப்படி யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. நான் ஆக்சுவலி நான் எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கலங்க. ஆனா எனக்கு கெமி பத்தி சொன்னாங்க. கெமி வந்து வெளியில ஒரு மாதிரி என்னை பத்தி கொஞ்சம் இன்னும் அதுவும் பார்க்கல, கார்ல கேட்டதுதான், அதை வச்சு நான் சொல்றேன். இது இவங்க விஷ பாட்டில், இவங்க நடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போன நாள்ல இருந்து நான் ஃப்ரெண்டானது கெமியோட தான். ஒரே பெட்ல தான் படுத்திருக்கோம். நைட்லாம் கட்டி பிடிச்சி லவ் யூ சொல்லிட்டு தான் தூங்க போவாங்க. கடைசியா அவங்க வெளியில வரதுக்கு முன்னாடி கூட அவங்க கையில ஏதோ பிரச்சனை இருந்தது. நான் தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடுத்துருக்கேன். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கூட நான் அவங்களை ஒரு நாள் கூட நாமினேட் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கான இவங்க ஏதோ நம்ம நாமினேட் பண்றாங்கன்னு எனக்கு டவுட் கூட இருந்திருக்கு. அது கூட அவங்க பேசும்போது சீ நம்ம இந்த பொண்ணை போய் அப்படி நினைச்சிட்டோமே, அப்படிலாம் இருக்காதுன்னா நான் யோசிச்சிருக்கேன். அப்படிதான் அவங்க வெளியில வர வரைக்குமே ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா வெளியில வந்து அவங்க என்னை பத்தி இப்படிலாம் இந்த வாரத்துல சொல்லியிருக்காங்களா சீரியஸ்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வினோத்தனா பத்தி சொல்லுங்க. நிஜமா நான் உள்ள அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் அந்த அவர் சூப்பர் டெலக்ஸ்ல இருக்கும்போது அவர்கிட்ட எனக்கு பழக பெருசா இது கிடைக்கலங்க. ஒன்ஸ் அவர் கொஞ்சமா அவர் பண்ற காமெடி, எனக்கு யாராவது காமெடி பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா காமெடி எழுதி காட்டினாலும் சிரிக்கிற கேரக்டர். ஸோ அவர் அடிக்கிற அந்த கவுண்டருக்குலாம் சிரிச்சுட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டே இருப்பேன் சார் நான் உங்க ஃபேனு நான் சொல்லி நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில அவருக்கு ஒரே கைத்தட்டல். அப்புறம் நான் சொல்லுவேன் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் சொல்லிட்டு. அவர் வந்து ரொம்ப ஜாலி கேரக்டர், ரொம்ப உண்மையான கேரக்டர். படக்குன்னு கோவப்பட்டுருவாருங்க, என்ன வேணா சொல்லுவாரு, ஆனா மனசுல ஒண்ணுமே இருக்காது. அடுத்த நிமிஷம் வந்து சாதாரணமா பேசிடுவாரு. தங்கமான மனுஷன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் வீட்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரினா எதை சொல்லுவீங்க? பிக் பாஸ் என்கிட்ட பேசினது. எனக்கு அவர் வந்து அந்த நாங்கள் வெளியில இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாருல்ல என்கிட்ட, அது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு அங்க மறக்க முடியாம நான் எடுத்துக்கிற விஷயம். பிகாஸ் மற்ற எல்லாரோடையும் நான் வெளியில இருப்பேன், வெளியில பேசுவேன், இன்னும் பெட்டர் மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். பட் பிக் பாஸோட எனக்கு கிரியேட் ஆன மொமெண்ட்ஸ் தான் என்னோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ். ஸோ அதே பிக் பாஸ் வீட்ல மறக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்த மறந்துடணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்குங்களா? இது மறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்கள்னா ஒரு மாதிரி ஒரு சில நேரம் ரொம்ப மோசமா நம்மள அசிங்கமா ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அது யாரா இருந்தாலும். அது சாண்ட்ரா ஒரு சில நேரம் பேசியிருப்பாங்க அன்னைக்கு அந்த குழந்தைங்க வச்சு பேசினது. அப்புறம் திவாகர் சார் சொன்ன ஒரு சில விஷயங்கள், பார்வதி பேசுற ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா மறக்கணும். நான் மறந்து புரியுதுங்களா நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இதெல்லாம் நான் யோசிக்கிறேன், எனக்கு அதுக்குள்ள வந்து வெளியில வந்துடுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ நிறைய மக்கள் இங்கேருந்து லவ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நிறைய ஹார்ட்டினா பறந்துட்டு இருக்கு. நிறைய ஹார்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பிக் பாஸ்ல நான் சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தேன். அந்த இடத்துல பக்கத்துல ஃபுல்லா ஹார்ட் போட்டு வச்சுட்டே இருப்பேன். அந்த எல்லாமே மக்களுக்கு தான் அந்த ஹார்ட் நான் சொல்லிட்டே இருப்பேன். டைட்டில் நான் வின் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை, டைட்டில் வின் பண்ணணும். ஆனால் டைட்டில் வின் பண்ணுறது நான் ஹார்ட்ஸோடு தான் வின் பண்ணணும். ஹார்ட்ஸாக டைட்டில்ஸ் ஆனால் நான் ஹார்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஹார்ட்ஸும் போட்டிருப்பேன். ஸோ வந்து அவ்வளோ ஹார்ட்ஸும் உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச்.